ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள்: மொபைல் தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் நாட்டில் மின்னணு தகவல் சேவை மேம்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் இடையே எதிர்க்கட்சிகள் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தை சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி செயல்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் 12 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மொபைல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் நாட்டில் மின்னணு தகவல் சேவை மேம்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய மொபைல் மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் அரசின் உதவிகள் ஏழை மக்களை உடனடியாக சென்று சேருவதற்கு மொபைல் தொழில்நுட்பம் பெரும் பங்காற்றியுள்ளதாக கூறினார். மொபைல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் உலக அளவில் மிகப்பெரிய கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கான மக்கள் பணமில்லா பரிவர்த்தனை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள், அதன் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும், உலகின் தொலைத்தொடர்பு உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். செல்போன் உற்பத்தியில் இந்தியா வெற்றி கண்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், இந்த துறையில் நேரடி முதலீடு செய்ய பல்வேறு நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாக கூறினார். தொலைத்தொடர்பு துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அனைத்து கிராமங்களுக்கும் அதிவேக கண்ணாடி இழை தொலைத்தொடர்பு வசதி கிடைப்பதற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டி வருவதாக பிரதமர் கூறினார். இளைஞர்கள் தங்களது புதிய கண்டுபிடிப்புகளை உலக அளவில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு 5G தொழில்நுட்ப சேவையை விரைவில் வழங்கிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத், மின்னணு தொழில்நுட்ப சேவைகள் கோவிட்-19 தொற்று காலத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் பயன்பட்டதை சுட்டிக்காட்டினார். அடுத்த 1000 நாட்களில் அனைத்து கிராமங்களும் அதிவேக அகண்ட அலைவரிசை மூலம் இணைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள் வேண்டும் என்றே விவசாயிகளிடையே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கி வருவதாக குறை கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் ஆட்சியில் இருந்தபோது வேளாண் ஒப்பந்ததாரர் சட்டத்தை செயல்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு விவசாயிகளுக்கான கொள்முதல் விலையை அதிகரித்திருப்பதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக சில அரசியல் கட்சிகள் இரட்டை நிலையை பின்பற்றுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வேளாண் சட்டங்கள் சுவாமிநாதன் குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகளின் நலன்களை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு ராவத் கூறியுள்ளார். விவசாய சங்கங்களின் வேலைநிறுத்தம் காரணமாக பீகாரில் இயல்பு நிலை பாதிக்கப்படவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டு மக்களிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி மனம் திறந்து பேசும் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. 2வது முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பின் உரையாற்றும் 19வது பகுதி இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும். அகில இந்திய வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலியின் இணையதளம் மற்றும் யூடியூப் ஆகியவற்றிலும் ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் வகையில் மக்கள் தங்களது கருத்துக்களை நமோ செயலி மற்றும் மைகவ் இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். மத்திய உள்துறை இணை செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான இக்குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து கடந்த 2 நாட்களாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இன்று தில்லி புறப்பட்டு சென்ற இக்குழுவினர் சேத மதிப்பீடுகள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். நிவர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மழையால் நிரம்பிய வீராணம் ஏரியை பார்வையிட்ட முதலமைச்சர் சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், குறிஞ்சிப்பாடி வட்டம் அணுக்கம்பட்டி, குமராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருநாரையூர் பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி, திரு எம்.சி. சம்பத், திரு சி.வி. சண்முகம் ஆகியோரும் அப்போது உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாளை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளார். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தை சுற்றுச்சூழல் முன் அனுமதி உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி செயல்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை அடுத்து இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கான்வில்கர் தலைமையிலான அமர்வு சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தியது, பெயர் மாற்றம் செய்தது போன்ற முறைகளில் தவறுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை மீண்டும் உரிமையாளர்கள் பெயருக்கு மாற்றித்தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் முன் அனுமதி உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி புதிதாக அறிவிப்பாணை வெளியிட்டு 8 வழிச்சாலை திட்டத்தை தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 4%த்திற்கும் குறைவாக உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 39,000த்திற்கும் மேற்பட்டோர் இத்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இதனிடையே ஒரே நாளில் 10,26,000 பேரின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 தடுப்பு மருந்தை உருவாக்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இந்தியா போர்ச்சுகல் தொழில்நுட்ப மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் நாட்டில் 30 தடுப்பு மருந்துகள் பல்வேறு கட்ட பரிசோதனைகளில் இருப்பதாக கூறினார். அவற்றில் 2 தடுப்பு மருந்துகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 12 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய ஆஸ்திரேலியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்தது. 187 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய இந்தியா 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. எனினும் 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரை கைப்பற்றியது. இந்தியா ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 3 நாள் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொபைல் தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் நாட்டில் மின்னணு தகவல் சேவை மேம்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் இடையே எதிர்க்கட்சிகள் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தை சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி செயல்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் 12 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.